அலை வந்து நான் ஒரு அனாதை, என் மனைவி தான் என்னை திருத்தி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பேசினாரு. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா நான் அனாதை அப்படின்னு சொல்லும்போது நீங்கெல்லாம் கூட தானே இருந்து பார்த்துக்கிட்டீங்க. அதை நான் பார்த்தவ. அதனால கேட்குறேன், ஏன் அவர் அனாதைன்னு சொன்னார் அந்த மேடையில்? அதை கேட்டவுடனே எனக்கே ஒரே ஷாக்குமா, ஒரே அதிர்ச்சி. அந்த நிமிஷம் பிக் பாஸ் போகிற வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு நாள் கூட நான் காஸ்டியூம்லாம் எடுக்கணும், எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறேன். நான் மாட்டல் இதெல்லாம் அடமானம் வச்சு அவனுக்கு பணம் அனுப்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணா அவர் இறந்த டெத்துக்கு போகும்போது கூட மாலை வாங்க காசு வேணும்னு, இப்போ எனக்கு மாலை வாங்க கூட காசு நீங்கள் தான் போடணும்னு சொல்கிறேன். சரிடான்றேன். அப்புறம் பிக் பாஸ் செலக்ட் ஆகிட்டேம்மா, நீங்கள் 2-3 தடவை சென்னைக்கு வரணும், வந்துடுவீங்களாம்மான்லாம் என்னை சொன்னீங்களாக்கா, அடிக்கடி வாங்கம்மா, நீங்கள் எனக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, நீங்கள் எதாம்மா உள்ளே வரணும் போகணுன்னு இப்படிலாம் எங்ககிட்ட அப்பப்போ இங்கே என்ன நடக்குது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இந்த இப்படி 100-150 கேள்வி எழுத சொல்கிறாங்கம்மா, 10-20 பேர் வச்சு கேள்வி கேட்பாங்கம்மா. இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவன் அங்கே போயிட்டு வர்றது எல்லாமே என்கிட்ட அப்பப்போ இப்படி போனோம்மா, இப்படி வந்தேம்மா, இதை பேசுனாங்கம்மா, நான் இதெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருக்கேம்மா, இவ்வளோ அமௌண்ட்டுமா அப்படின்னு என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருந்தான்.